சிறு தவறு பெரும் துன்பம் விளைத்தல் கண்டு சிலர் வினையின் பயன் கொள்கை தவறென்பார்கள். சின்ன தப்புதாங்க நான் செஞ்சேன், அதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று வியந்தால் அருட்தந்தை சொல்றாங்க, சின்ன தவறுதான் செய்தேன், இவ்வளவு பெரிய தண்டனையான்னு கேட்கிறியே, நீ இந்த உதாரணத்தை புரிந்து கொள். நிறுவையிலே எடைகள் ஓர் தட்டில் வைத்து நேர் எதிரில் பொருள் வைத்து நிறுக்கும் போது இறுதியிலே வைக்கும் பொருள் சிறிதென்றாலும் இதற்கு முன்னம் வைத்ததெல்லாம் சேர்ந்து அழுத்தும். பெரும் உண்மை சான்றாகும் முன் இருப்பாம் பெரும் தீய பதிவு சிறு தவறால் ஓங்கும். ஏற்கனவே 950 கிராம் சர்க்கரை இருந்தாதான் கடைசி கைப்பிடி 50 பாட்டி சொன்னாங்கல்ல, முற்பவத்தில் செய்த வினை, அந்த முன் இருப்பு தான் இன்றைக்கு நாம் படுகிற துன்பத்திற்கு காரணம். அதனாலதான் வினையை பிரிக்கும் பொழுது பெரியவர்கள் மிக தெளிவாக வடநூல்ல 3ஆக பிரித்தார்கள். சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். சஞ்சிதம்னா என்ன நமக்கு தெரியும், மிகப்பெரிய மூட்டை, தெரியவே தெரியாது யார் என்ன செய்தார்கள். நம்ம அம்மா அப்பா மட்டும் இல்லை, அவர்களுக்கு பெற்றோர்கள் என்று பின்னோக்கி சென்றால் முதல் மனிதன் வந்தானே, அங்கிருந்தே இந்த தொடர் அருந்து போகல. இன்னும் பின்னோக்கி போனால் அந்த மனிதன் எங்க இருந்து வந்தா விலங்கின பதிவு, இப்படியே போனால் இறைநிலையில போய் நிற்கும். அப்ப இறைவனே தானே மனிதன் ஆனான். அந்த தொடர் சங்கிலி இருந்தால் நாம் ஏன் இன்று இறைத்தன்மையான அன்பையும் கருணையையும் வெளிப்படுத்தவில்லை என்றால், அது ரொம்ப நீண்ட பயணத்துல வந்தோம் பாத்தீங்களா. அப்ப இறைத்தன்மை மறந்து போயிடுச்சு. கொஞ்சம் முன்னாடி யார் இருந்தா அம்மா அப்பா, அது டாமினேட் பண்ணுது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், நல்ல அம்மா அப்பாவா இருங்க, இது டாமினேட் பண்ணி நல்ல குழந்தை கிடைக்கும். ஆக இது சஞ்சித கர்மா, பெரிய மூட்டை. பிராரப்த கர்மா என்பது பிரசன்ட் லைஃப் இம்பிரின்ட்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா. நாம பிறந்த பிறகு இன்று வரை நாம் செய்த அத்தனை செயல்களும் தான் பிராரப்த கர்மா. தமிழ் என்ன அழகா பண்ணாங்க பாருங்க, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து பழவினைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா சஞ்சிதம் பிராரப்தம் ரெண்டும் முடிஞ்சு போச்சு, உன்னால அதை மாத்தவே முடியாது. மாத்த முடியாததுலயே முட்டிக்கிட்டு போட்டுரு. அடுத்து என்ன ஒன்று இருக்கிறது, ஆகாமிய கர்மா. அந்த வார்த்தையே இருக்கு பாருங்க, ஆ கூட்டல் காமியம். இந்த ஆன்மாவிற்கு இச்சை ஊட்டி, காமியம் என்றால் ஆசை விருப்பம், ஆன்மாவிற்கு ஒரு ஆசை காட்டி செயலில் ஆழ்த்த வல்ல கர்மம் ஆகாமிய கர்மம். இதை தமிழ்ல ரொம்ப அழகா புகுவினைன்னு சொன்னாங்க. இந்த புகுவினை இனிமேல் புக போகிறது நம்ம வாழ்க்கையில், இங்கதான் நமக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த புகுவினையை நம்ம நிச்சயம் சரி செய்ய முடியும் ஒவ்வொருத்தரும். அப்படி சரி செய்யும் பொழுது நாம் நிச்சயமாக உயர்ந்த வாழ்க்கையை வாழ்வோம். நம்மை தொடர்ந்து நம் குழந்தைகளும் வாழ்வார்கள். அதான் அர்த்தம் சொல்லுவாங்க, பெற்றோர்கள் தவமாற்றி அறமும் செய்தால் பிள்ளைகளை வழி வழியாய் இப்பேராக்கம் பின் தொடர்ந்து குல கொடியை தூய்மையாக்கும். பிள்ளைகள் மட்டும் இல்ல, பேர பிள்ளைகள் என்று அவர்களில் இருந்து கிளைத்து வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அந்த குல கொடியவே தூய்மையாக்கிவிடும் இந்த அகத்தவம். அதனால்தான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இருள் சேர் இருவினை, நல்வினை தீவினை என்று உரையாசிரியர்கள் பொருள் எழுதுவார்கள். அருட்தந்தை சொல்வார், நல்வினைக்கு எங்காவது இருள் சேர் என்ற அடைமொழி பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது. அப்ப எது இருள் சேர் இருவினை? பழவினை, புகுவினை. இந்த இரண்டு வினையும் ஒரு மனிதனை அணுகாது. எப்பொழுது? அவர் வாழத் தெரிந்து வாழும் பொழுது. எது அந்த வாழத் தெரிந்த வாழ்க்கை? அருட்தந்தை சொல்கிறார் பாருங்க, பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பாவ பதிவுகளை ஒரு பிறவி காலத்துள் மாற்றி. இப்படி ஒரு குரு கிடைப்பாரான்னு யோசிச்சு பாருங்க. என்ன ஒரு அழகான உறுதிமொழி நமக்கு கொடுக்கிறார். அப்பா, உன்னுடைய முற்பிறவி உனக்கு தெரியாது, நீ எத்தனையோ பல ஆயிரம் பிறவி. ஒரு மகான் அதை பாடுவாரு, எத்தனை பிறவி எடுத்தேன்னு யாருக்கு தெரியும், நான் எடுத்த பிறவிகள் தோறும் அருந்திய அந்த தாய்ப்பாலை கணக்கெடுத்து பார்த்தால் பார்க்கடலும் சிறிதுங்கிறார். அந்த அளவுக்கு நான் பிறவி எடுத்திருக்கிறேன். இன்னொரு ஆழ்வார் ரொம்ப அழகா ஒரு முறை என்ன ஆகும், அந்த ஆழ்வார் அந்த காலத்துல எல்லாம் நமக்கு தெரியும், வைணவர்களுக்கும் சைவர்களுக்கும் இருந்த சண்டை. இந்த ஆழ்வார் வந்து கொண்டிருக்கிறார், திடீர்னு மழை பிடிச்சிருச்சு, எங்கேயாவது ஒதுங்கணும், பார்க்கிறாரு, சிவன் கோவில் தான் தெரிகிறது. அவருக்கு தெரியும் உள்ள போனா உதைப்பாங்கன்னுட்டு. அப்ப என்ன செய்யறா, அந்த மழையிலேயே தான் அணிந்திருந்த அந்த திருமண் அதெல்லாம் நல்லா அழிச்சிட்டு
இவர் சிவனே எம்பெருமானேன்னு கூவிட்டே போறார். இல்ல, இவர் சைவர், அந்த விஷ்ணு கோவிலுக்குள்ள போறார். அதனால நுழையும் போதே கண்ணபெருமானே. அங்க இருந்த வைணவர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ஆக யாரோ ஒருத்தர் தன்னுடைய திருநீரை தான் அழிச்சுக்கிறார் மழையில. யாரோ ஒரு வைணவ பெரியார் உள்ள வந்திருக்கிறாருன்னு பாக்குறாங்க. அவர் அதற்கு ஏற்ற மாதிரி என்ன சொல்றார், கடவுளிலும் நீ அதிகம்னார். கடவுள் என்று சிவனை குறிப்பது வழக்கம். அதனால வைணவர்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆஹா, கடவுளை விட திருமால் தான் உயர்ந்தவன் சொல்லிட்டாரே, கண்ணபெருமானே கடவுளிலும் நீ அதிகம் சொன்னதும் இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆனந்தம், மகிழ்ச்சி. பரம வைணவர் வந்திருக்கிறார், வாருங்கள் வாருங்கள் உள்ள விடுறாங்க. அடுத்த வரி சொல்றாரு பாருங்க, அவர் உன்னிலும் நான் அதிகம்னார். தூக்கி வாரி போட்டது இவங்களுக்கு எல்லாம். என்னடா பெரிய அகம்பாவம் பிடிச்சவனா இருப்பான் போல இருக்கே, விஷ்ணுவை விட நான் பெரியவன் அப்படிங்கிறான. எல்லாரும் பாய போறாங்க. உடனே கையை அமர்த்துறாரு. கொஞ்சம் பொறுங்க பொறுங்க, அவசரப்படாதீங்க. ஏன் நான் உன்னை விட பெரியவன் தெரியுமா? கடவுளுக்கு ஒரு பிறப்பு, சிவனுக்கு எங்க தேடி பார்த்தாலும் ஒரு பிறப்புன்னு தான் சொல்றாங்கப்பா. உன் பிறப்போ 10 தசாவதாரம் உனக்குத்தானே, என் பிறப்போ என்ன தொல்லையா? அப்ப நான் பெரியவன் தானே உன்னை விட? ஒரு பிறவி உள்ள சிவனை விட 10 பிறவி உள்ள நீ பெரியவன். அப்போ 10 பிறவிதான்ப்பா உனக்கு, என் பிறப்போ என்ன தொலையா? அப்படி பல ஆயிரம் பிறவி எடுத்து ஏற்ற பாவ பதிவுகளை அருட்தந்தை சொல்றாரு, இந்த ஒரு பிறவி காலத்துள் மாற்றி நலமடைந்து மனிதனாகி தெய்வமாகி உய்ய. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிறவியிலேயே நாம் தெய்வமாக முடியும். ஆனா படிநிலை என்ன? முதல்ல விலங்கின பதிவுகளை அழித்து மனிதனாகணும். அதன் பிறகுதான் உயர்ந்து தெய்வமாக முடியும். அப்ப அருட்தந்தை சொல்றாங்க, மனிதனாகி தெய்வமாகி உய்ய நல்ல வாய்ப்பு, ஆற்றல் இவை நமக்கு அளித்து இயற்கை, அந்த இயற்கையின் கருணையை நம்ம என்ன சொல்லி பாராட்டுறது? நமக்கு வாய்ப்பும் கொடுத்திருக்கிறது, ஆற்றலும் கொடுத்திருக்கிறது. இயற்கை நில உலகில் மனிதரிடம் அமைந்துள்ள உண்மை நேர்முகமாய் கருமைய தூய்மை உணர்ந்து ஆற்றி பலனடைய அகத்தவத்தால் பரம் உணர்ந்து அறத்தின் பாதையிலே ஒத்து உதவி வாழும் நெறி போதும். இந்த 2 வினைப்பயனிலிருந்து மீள்வதற்கு நமக்கு உதவி செய்வதும் அந்த சொல்றார். அது எப்படி செய்வது? பிற சொல்லி தான் கேட்டு பெற முடியாது, இதனை பெற்றிடலாம் நிச்சயமாய் மனவள கலையால். இது போதனை மார்க்கம் இல்லப்பா. ஒருத்தர் பேசுவாங்க, நம்ம கேட்டுட்டு போனா வாழ்க்கை மாறுவதற்கு இது சாதனை மார்க்கம். என் பிறப்போ என்ன தொலையான்னு ஏற்கனவே எத்தனையோ பிறவி எடுத்து விட்டோம். அப்போ அத்தனை பிறவிகளில் நான் செய்த பாவ பதிவுகளில் இருந்து விடுபட வேண்டுமானால் என்ன வழி காட்டுகிறார்கள்? இறைவன் திருவடிகளை பற்றி கொண்டு இன்று முதல் நாம் நல்லதே செய்யணும் என்று நினைக்கும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய பலன் கிடைக்கும். அதனாலதான் அருட்தந்தை சொல்றாங்க, தயவு செய்து இந்த இறைவன் திருவடி என்ற ஒன்றை தவிர, அந்த இறைவன் திருவடியை நம் குருவின் மூலமாக போற பொழுது ரொம்ப சுலபத்துல பிடிச்சுக்க முடியும். இதை தவிரப்பா ஏமாந்து போயிடாதீங்க. எந்த கோவில்லையாவது கொண்டு போய் நம்ம பணத்தை கொட்டுவதன் மூலமாக அல்லது நம்முடைய செல்வாக்கு, அதிகாரம், பதவியினுடைய இதை பயன்படுத்தி அதிகார துஷ்பிரயோகம்ங்கிறாங்க, எதுவும் அங்க வேலைக்காகாது. அழகா சொல்றாரு, முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலின் பதிவனைத்தும் உண்டு. சஞ்சித கர்மம் எங்க இருக்கு? சீட் செல்ஸ் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வித்தின் மூலமாக வருகிறது. நாம எடுத்த பிராரப்த கர்மம் இந்த பிறவியில் செய்ததெல்லாம் மூளையில பதிஞ்சிருக்கு. பின்னே நீ செய்வினைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. இப்ப புதுசா செய்ய போகிற ஆகாமிய கர்மாவுக்கு நம்ம மூளையில இருக்க பதிவு, நம்ம வித்துல இருக்கக்கூடிய முன்னோர்களின் பதிவு, இன்னும் நம் புலனைந்தும் இயக்கி செய்த பழக்க பதிவு, இது எல்லாம் துணையா இருக்க போகிறதப்பா. இம்மூன்றும், இந்த சஞ்சித பிராரப்த ஆகாமிய என்ற 3 கர்மாவையும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதிவை அகற்றி வர வேண்டும். இதுதான் ஒரே வழி. தவம் செய்து அறத்தின் பாதையில் நல்ல செயல்கள் செய்து செய்துதான் இந்த கர்ம வினைகளை போக்க முடியுமே தவிர தன்னில் பதிவான பதிவுகளை மாற்ற தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர். எதுவும் பிரயோஜனப்படாது. நம்மளுடைய பணமோ செல்வமோ இந்த உண்மை புரிந்தால், பணம் தேடுவதற்காக ஒரு நாளையில நம்ம 12 மணி நேரம் செலவு பண்றோம்னா 1.5 மணி நேரம்
உண்மையில் பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே பெரியவங்க சொன்னாங்க இல்லையா? அப்படி தொடர்ந்து வரக்கூடிய இந்த வினைகளை தூய்மை செய்வதற்கு என்று 1 மணி நேரம் ஒதுக்க மாட்டோமா? அருட்தந்தை சொல்வார், நம்முடைய உடற்பயிற்சியே நம் வினைப்பதிவுகளை எல்லாம் போக்க வல்லது. இந்த உடல் செல்கள்ல உள்ள பாவப்பதிவுகளை எல்லாம் இந்த உடற்பயிற்சியே போக்கும். ஏன்னா இது ஒரு பாடி மெடிடேஷன், உடல் தவம் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பயிற்சி கிடைத்த பிறகும் நாம செய்து பயனடையலைன்னா நம்மை விட அறியாமையில் உழலுகின்ற ஜீவன் யார் இருக்க முடியும்? அதனாலதான் அருட்தந்தை மிக தெளிவா சொல்றாங்க, தப்பு கணக்கிட்டு தானொன்றை எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி, ஒழுங்கமைப்பிற்கேற்றபடி அப்போதைக்கப்போதே அளிக்கும் சரி விளைவை, எப்போதும் கவலையுற்று இடர்படுவார் இதை உணரார். இந்த செயல் விளைவு தத்துவம், வினை பயன் விடாது என்கின்ற தத்துவம் தெரியாததுனால கவலைப்படுறோம். இது தெரிந்திருந்தால், கணியன் பூங்குன்றனார் சொல்லிக் கொடுத்தாருல, தீதும் நன்றும் பிறர் தர வார, யார் மேல கோவப்படுவோம் அல்லது யாரை நொந்து கொள்வோம்? இன்றைக்கு எனக்கு ஒருவர் துன்பம் கொடுக்கிறார் என்றால் என்ன பொருள்? என்றோ நான் செய்த செயலுக்கான விளைவு இன்று வந்திருக்கிறது. இறைநிலை இந்த நபரை என்னிடம் உள்ள ஒரு வேண்டாத தீய பதிவை தூய்மை செய்து கொடுக்க பயன்படுத்தி இருக்கிறது. அப்ப நான் அவருக்கு வாழ்த்துதானே கொடுக்கணும். அதனாலதான் அருட்தந்தை என்ன சொல்லி கொடுத்தாங்க? இன்னல் புரிவோர் எதிரிகளாய் இருப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ உளம் குளிர வாழ்த்தோம். என்ன காரணம்? செயலிலே விளைவாக வெளிவருபவன் இறைவன். இத புரிஞ்சுக்கோங்க. அருட்தந்தை அழகா அருட்பேராற்றலின் அன்பு குரல்ங்கிற புத்தகத்துல அற்புதமான ஒரு கவிதை கொடுத்திருப்பார். செயலிலே விளைவை இணைத்த உனது திருவிளையாடல். அந்த கவிதையில என்ன சொல்றார்? சுடர்த்தட்டு விளையாட்டில் சுற்றிவிட்டோன் பெறல் போல் சொல் எண்ணங்கள் செயல்கள் காந்த அலையாகி சுழன்றோடி விரைவு ஒக்க சென்று முடிவான சுத்த வெளி அழுத்தத்தால் பின்னோக்கி வந்து சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையம் ஈர்த்து சுருக்கி இருப்பாய் வைத்து காலத்தில் மலர்த்தும் சுழற்சி ஈர்ப்பு காப்பு உன் திருவிளையாட்டென்று சொல்லாமல் சொல்லிவிட்ட சொற்கடந்த பொருளே. இறைவா, இந்த பூமராங் ஒரு கருவி, அது என்ன செய்யும்? யார் அதை வீசி எறிந்தார்களோ அவர்களை நோக்கியே திரும்ப வந்து சேரும். வீசியவர்கிட்டயே திரும்ப வரும். அது போலத்தான் நாம் எண்ணுகின்ற அந்த எண்ண அலைகள் நம்மிடமிருந்து கிளம்புகிறது. அது வான்காந்தத்தில் கலந்து அந்த வான்காந்தத்தில் இருப்பு நிலையாக இருக்கின்ற சுத்த வெளி அழுத்தத்தால் அழுத்தப்பட்டு பின்னோக்கி திரும்ப வருது. நான் தான் ஒரு எண்ண அலையை வெளியிடுகிறேன், வாழ்க வளமுடன் என்று. என் பக்கத்திலேயே இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்காங்க. அவங்க மனசுக்குள்ள ஏதோ ஒரு சங்கடம், ஒரு வருத்தம், அவங்க ஏதோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப திரும்ப வந்த அலை யார்கிட்ட போய் சேரணும்? வாழ்க வளமுடன் என்று சொன்ன என்னை எப்படி அது தேர்ந்தெடுக்கிறது என்றால், அர்த்தத்தை உதாரணம் சொல்றாங்க. எப்படி இந்த பூமராங் என்ற கருவி நம்ம யார் அதை வீசுகிறார்களோ அவர்களிடம் திரும்ப வருகிறதோ, அது போல நான் வாழ்க வளமுடன் என்று சொன்னேன். அந்த அலை வான்காந்தத்தில் கலந்தது. வான்காந்தத்தில் உள்ள இறை நிலை அழுத்தி திரும்ப அனுப்புது. பார்த்தீங்களா? 2 பேரும் பக்கத்துல உட்கார்ந்துருக்கோம். ஆனால் இந்த வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தை வெளியிட்ட என் ஜீவகாந்த கருமையும் இப்ப அலர்ட் ஆயிடுது. திரும்ப வந்த அலையை சுழன்று இயங்கும் ஜீவகாந்த கருமையும் ஈர்த்து கொள்கிறது. ஈர்த்து சுருக்கி இருப்பாக்கி வைத்துக் கொள்கிறது. அதனாலதான் சொல்றோம், ஒரு வினையும் வீண் போகாது. நாம நல்லது செய்தால் நல்லது வரும். நான் ஒருவரை சபித்தால் தவறாமல் அந்த சாபம் எனக்கு தான் திரும்ப வரும். இறை நீதி அத்தனை துல்லியமானது. அதனால அருட்தந்தை சொல்றாங்க, ரொம்ப சுலபம்பா நல்லது செய்வது. உள்ளதை உணர்ந்து கொள். உன் வாழ்க்கை நல்லதை செய்வதாகவும் அல்லதை விடுவதாகவும் அமையும். இந்த 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா உரையின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதுவரை நம்ம நிறைய கருத்துக்களை சிந்திச்சோம். அத்தனையும் ஞாபகத்துல இருக்கும் என்று சொல்ல முடியாது. அத்தனையும் மறந்து விட்டாலும் இந்த ஒற்றை விஷயத்தை நீங்க ஒரு டேக் ஹோம் மெசேஜா எடுத்துக்கோங்க. உள்ளதை உணர்தல், நல்லதை செய்தல், அல்லதை விடுதல். உள்ளதை உணர்வதற்குத்தான் அகத்தவம் செய்கிறோம், அறநெறி வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படி உள்ளதை உணர்ந்து கொள்ளும் பொழுது இயல்பாக நம் வாழ்வில் நாம் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு கிடைக்கும். அல்லது தன்னை போல விலகும்
இதற்கு அருட்தந்தை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான கதை, வாழ்த்தும் பயனும்ல அருட்தந்தை இந்த கதையை சொல்லுவாங்க. நேற்று அருட்தந்தையினுடைய 114 ஜெயந்தியில் தமிழருவி மணியன் ஐயா அவர்களும் இந்த கதையை சொன்னாங்க. நான் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, இருந்தாலும் அதனுடைய பயன் கருதி மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி அதோடு நிறைவு செய்கிறேன். அருட்தந்தை சொல்லுவாங்க, ஒரு குருவுக்கு 4 சீடர்கள் இருந்தாங்க. இந்த 4 சீடர்களுக்குள் போட்டி. பாருங்க, நம்ம இன்னமும் சுதந்திரம் வாங்கி 77 ஆண்டுகள் நிறைவு செய்தும் ஏன் நம்ம தரம் உயரலைன்னா ஒற்றுமையை தொலைச்சிட்டோம். 4 பேர் சேர்ந்தா உடனே நமக்குள்ள ஒரு போட்டி. இந்த 4 பேர்ல நான் தான் முந்தி வரணும். இந்த நான் என்பதை விடுவதற்குத்தான் பாரதி சொல்லிக் கொடுக்கிறான் பாருங்க. பாரதி ஆத்ம ஜெயம் என்றே ஒரு கவிதையை பாடுகிறான். தேசம் சுதந்திரம் அடைந்து விட்டது சரிதான், ஆனால் நாம் சுதந்திரம் அடைந்தோமா? ஏன் அடையலை அப்படின்னா அந்த ஆன்ம விடுதலை பற்றியே நமக்கு ஒரு அவேர்னஸ் இல்ல. பாரதி சொல்கிறான் பாருங்க, கண்ணில் தெரியும் பொருளினை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ, அட மண்ணில் தெரியுது வானம் அது நம் வசப்படலாகாதோ, எண்ணி எண்ணி பல நாளும் முயன்று இங்கு இறுதியில் சோர்வோமோ, அட விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவு பராசக்தியே. என் எண்ணத்தில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்த்து கேட்கிறான், மண்ணில் தெரியுது வானம். என்ன பொருள் இதற்கு? மண் என்பது என்ன? பஞ்சபூதத்தில் 5வது தத்துவம். முதல் தத்துவம் விண். அந்த விண்ணின் கூட்டுதானே மண். இதை பார்க்கக்கூடிய இந்த ஆன்ம அறிவு, விண் என்றால் நம் உடலில் உயிராக ஆன்மாவாக இருப்பது. அந்த ஆன்மாவை பற்றி தெரிந்து கொண்டால் தானே எனக்கு மண்ணில் விண் தெரியும். அப்ப அடுத்தது சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க பாரதி, என்ன வரங்கள், பெருமைகள், வெற்றிகள், எத்தனை மேன்மைகளோ. இந்த உலகத்துல நீ என்னெல்லாம் அடைய விரும்புகிறாயோ, பெரிய கோடீஸ்வரன் ஆகணுமா, மிக உயர்ந்த பதவிக்கு வரணும்னு நினைக்கிறாயா, எத்தனை பெருமைகள். தன்னை வென்றால் அவை யாவும் பெறுவது சத்தியமாகும் என்றே முன்னை முனிவர் உரைத்த மறைபொருள் முற்றும் உணர்ந்த பின்னும் தன்னை வென்று ஆளும் திறமை பெறாதிங்கு தாழ்வுற்று நிற்போமோ. தமிழர்கள் ஏன் தாழ்வுற்று நிற்கிறோம் என்று, தன்னை வென்று ஆளும் திறமையை பெற நாம் தவறிவிட்டோம். அருட்தந்தை கையில கொண்டு கொடுக்கிறார், நீ எத்தையும் குறைச்சிக்க வேண்டாம்பா, உன்னுடைய அன்றாட கடமைகளில் நீ மகிழ்ச்சியா ஈடுபடு. காலையில் ஒரு 1/2 மணி நேர தவம், இரவோ அல்லது மாலையோ உன்னை நீ உணர்ந்து கொண்டால் நீ விரும்பும் அத்தனை வெற்றிகள், பெருமைகள், வரங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து சேரும். இதை தொலைச்சிட்டு நிக்க போறோமா? எதற்காக இந்த போட்டி மனப்பான்மை? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்ரி ஒன் இஸ் யூனிக். யாரோடய நம்ம போட்டி போட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி போட்டி போடுவதாக இருந்தால் நான் நேற்றைய எண்ணை விட இன்று நான் உயர்ந்து இருக்கிறேனா மட்டும் செக் பண்ணுங்க. மொபைல் வாங்கினா லேட்டஸ்ட் டெக்னாலஜி வாங்குற மாதிரி நம்மள ஒவ்வொரு நாளும் நம்ம லேட்டஸ்ட் ஆக்கி கொள்ளலாம். லேட்டஸ்ட் அப்டேட் அவர் செல்ஸ். அதனால இந்த 4 பேருக்குள்ள போட்டி வந்தது, யார் ரொம்ப கெட்டிக்காரன், யார் அடுத்த தலைவன் என்றெல்லாம் குரு பார்த்தார். இவர்களுக்கு ஒரு உண்மையை போதிக்கணும் என்பதற்காக முதல் சீடனை கூப்பிட்டு சொல்றார், அந்த மூலையில ஒரு பானை கவிழ்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பானைக்குள்ள என்ன இருக்கு பாருடாங்கிறார். இவன் பாக்குறான், ஏதாவது இருந்தா நிமித்தி தானே வச்சிருக்கணும் பானையை, அது கவிழ்த்து வச்சிருக்கு. இருந்தாலும் குரு சொல்றார், அங்க ஓடி போனான். எடுத்து பார்த்துட்டு அவன் என்ன சொன்னான், குரு பானைக்குள்ள ஒண்ணும் இல்லைன்னா. சரிடா, 2வது சீடனை கேட்டார். அவன் போனான், உள்ள கையை விட்டு தொழாவி பார்த்தான், ஒண்ணும் இல்லை குருவேன்னா. 3வது சீடன் போனான், பானையை தூக்கினான், தலைகீழ கவிழ்த்தான், ஆட்டி பார்த்தான், ஒண்ணும் இல்லை குருவேன்னா. இப்ப 4வது சீடன் சொன்னா, குருவே எனக்கு அங்கெல்லாம் போகவே வேண்டாம், இங்க இருந்தே தெரிஞ்சுக்கிட்டேன். என்னடா தெரிஞ்சுக்கிட்ட? அந்த பானை நிறைய காற்று இருக்கிறது. இந்த 3 சீடர்கள் யோசிச்சாங்க, இந்த உண்மை நம்ம மண்டை கேட்டலையே. இவன் பாரு டக்குன்னு சொல்லிட்டான், காத்து இருக்கு நடடா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப குரு சொன்னார், எனக்கு அந்த காத்து வேண்டாம்ப்பா, எடுத்துரு. இந்த 3 சீடர்களும் திகச்சு போய் கேட்கிறாங்க, குருவை காத்த எடுக்கிறதா? எப்படி எடுக்கிறது? அல்ல காத்து வந்துட்டு தானே இருக்கும், நம்ம கைதானே போகும், வேணும்னா பானையை உடைச்சிடலாம். குரு அதுக்கு ஒத்துக்கல. 4வது சீடன் சொன்னான், குருவே காத்த எடுக்கணும், அவ்வளவுதானே. நேரா பானையை எடுத்துட்டு போனான், ஒரு பைப்புக்கு கீழே வச்சான், பைப்பை திறந்து விட்டான், தண்ணி நிறைய 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 காற்று வெளியேறியது. அதைத்தான் அருட்தந்தை சொல்லி கொடுக்குறாங்க, உங்க உள்ளத்தில் நல்லது நிறைய 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 அல்லது தன்னை போல ஓடி போகும். அதனால யாரும் போய் அல்லதை பிடிச்சிட்டு தொங்காதீங்க. இந்த அல்லதை விடணும் 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 என்று முயற்சி செய்ய செய்ய அந்த அல்லதோடவே நாம் தொடர்பில் இருக்கிறோம். அந்த தவறை செய்யாமல் இந்த உள்ளமாகிய இதயமாகிய இந்த மட்பாண்டத்தில் இனியதை நல்லதை நிறைத்து கொண்டே வாருங்கள்.
நல்லதை நிறைக்க 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 அல்லது தன்னை போல விலகும். அப்படி நல்லதை நிறைப்பதற்குத்தான் உள்ளதை உணர்கின்ற அந்த அறிவு தேவைப்படுகிறது. அதை நாளும் நாளும் அகத்தவ மாற்றி அறநெறி வாழ்க்கை வாழ்ந்து பெற்றுக்கொள்வோம்.